எஸ், வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. அடுத்ததா மகாபாரதம், ராமாயணம் போன்ற கதைகளை நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, பல டிவியில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் நார்த் இந்தியன் சைடில் அந்தந்த ஆக்டர்ஸ் வச்சு தான் எடுத்திருப்பாங்க. தமிழில் வரும்போது அது டப்பிங் பண்ணி தான் வரும். சரியா? அப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 2-3 கேரக்டர் கூட வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிறது. ராமாயணம், மகாபாரதம் இதோட முடிஞ்சிட போகிறதில்ல. அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை கடத்த வேண்டிய அவசியம் இருக்குது. அதனால இதுக்காக பேசக்கூடிய டப்பிங் ஆர்டிஸ்ட்கள் தேடப்படுறாங்க. ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்குது. இப்போ கூட மகாபாரதம் 1000 கோடி ரூபாயில் தயாரிக்க போகிறாங்க. அதை தயாரிக்கும் பொழுது டப்பிங் ஆர்டிஸ்டுக்கான வாய்ப்புகள் ஏராளமாக கொட்டியிருக்கும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் தகுதி உள்ளவராக இருந்தீங்கன்னா நீங்கள் பெரிதளவில் போற்றப்படுவீங்க, பெரிதளவில் பிரபலப்படுத்தப்படுவீங்க. ஸோ மிஸ் பண்ணாதீங்க. உடனே கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் இப்போ அந்த மகாபாரதத்தில் ஒரு சீனை நான் பேசி காட்டுறேன், பாருங்கள், பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகே? பணிகிறேன் வாசுதேவரே, வணக்கங்கள். பணிகிறேன் கங்கை மைந்தரே, பணிகிறேன். அரசு குலங்களில் சில யுத்த நியதிகள் நிச்சயிக்கப்பட்டுள்ளன. யுத்தத்திற்கு முன்னால் கூட்டப்படும் ஆலோசனை கூட்டங்களில் அது போன்ற நியதிகள் நினைவு கூறப்படுகின்றன. என்னை பொறுத்தவரையில் இருதரப்பினரிடையில் சந்தேகம் இருக்கக்கூடாது. கூடியிருக்கும் சபையோரின் அனுமதி கிடைத்தால் தாங்கள் அனைவரின் முன்பாகவும் போரின் நியதிகள் பற்றி எடுத்துரைக்க ஆசை கொள்கிறேன். ஆகட்டும். நன்றி வாசுதேவரே, நன்றி. அரச குலங்களில் வழக்கம் என்ன சபையோர்களே? யுத்தம் பொழுது புலர்ந்தவுடன் துவக்கப்படும், சூரியன் மறைந்தவுடன் முடிவடைந்துவிடும். சூரிய அஸ்தமனத்தால் நாளின் முடிவை நிர்ணயிக்க கூடாது. மாறாக இருள் சூழ்ந்து காண இயலாத நிலை உருவாகும் போதுதான் ஒரு நாள் முடிவுற்றது என பொருள் கொள்ள வேண்டும். இயலாத காரியம். சூரியனது ஒளிக்கீற்று மறைந்தவுடன் ஒரு நாளானது முடிவுற்றதாக கருதப்படும். இதுவும் இந்த யுத்தத்திற்கு ஒரு முக்கிய காரணமாகும். மேற்கொள்ளப்பட்ட இம்முடிவில் கௌரவர்களாகிய யாம் உறுதி கொண்டிருக்கிறோம். தாம் கூறிய முதல் நியதியை யாம் ஏற்றாகுமாயின் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். கண்களால் காணும் வரை யுத்தம் தொடரும் என்றால் தாம் யுத்தத்தை நிறுத்திய பிறகும் நான் யுத்தத்தை தொடர்ந்து நடத்துவேன். நான் காரிருளிலும் காண்டீபம் ஏந்த வல்லவன் என்பதை அனைவரும் நன்கு அறிவர். நிறுத்துங்கள். யுத்தத்திற்கான சூரியோதயம், சூரிய அஸ்தமனம் சங்கநாமம் கொண்டு நிர்ணயிக்கப்படும். இரு சேனைகளின் மாவீரர்கள் ஒரு தினத்தின் துவக்கம், தினத்தின் அந்தம் சங்கநாதம் கொண்டு நிர்ணயிக்கப்படும். மிகவும் நல்லது கங்கை மைந்தர் பீஷ்மர் அவர்களே, மிக மிக நல்லது. தாங்கள் வழங்கிய நியாயமான தீர்ப்பினை நாங்களும் மனதார ஏற்கிறோம். மற்ற நியதிகள் பற்றியும் ஆலோசனை நடத்தலாம் வாசுதேவரே. ஒரு வீரனோடு மற்றொரு வீரன் தான் போர் புரிய வேண்டும். எந்த ஒரு வீரனும் தன்னுடைய சேனா வீரர்களோடு இணைந்து யுத்தம் புரியலாம். காயமடைந்தவர்கள், நிராயுதபாணிகள், போரில் சரணடைந்தவர்கள் எவரோ அவர்களை எவரும் தாக்கக்கூடாது. சேவை செய்கின்றவர்கள், போரில் பணிவிடையில் ஈடுபடுகின்றவர்களை எவரும் தாக்க முற்படக்கூடாது. வீரன் ஒருவன் யுத்த பூமியில் இல்லாத போது சத்ருவின் சேனையானது அவனை கொல்லுதல் ஆகவே ஆகாது. இந்நியதிகளுக்கு பங்கம் விளைவிக்கும் வீரனுக்கு மரண தண்டனை விதிக்கும் பொறுப்பானது
குறிப்பிட்ட அவ்வீரனுடைய சேனாதிபதியையே சாரும். வழக்கமான நியதிகளையே தாம் எடுத்துரைத்திருக்கிறீர்கள். இதில் நாம் விவாதிக்க எதுவுமே இல்லை. நல்லது, மிகவும் நல்லது. ஆலோசனை சபை கலைந்து செல்வதற்கு முன்பாக தங்களிடத்தில் இறுதியான ஒரு கேள்வியினை கேட்க நான் ஆசை கொள்கிறேன். வாசுதேவ கிருஷ்ணன் இந்த பூமியை தர்மக்ஷேத்திரம் என்கிறார். எனில் நடக்கும் இந்த யுத்தத்தில் தர்மங்கள் அனைத்தும் சரியாக பின்பற்றப்படுமா? அதில் ஏன் ஐயம் உங்களுக்கு? அதில் ஐயம் தேவையில்லை. நல்லது, மிக மிக நல்லது. அப்படி என்றால் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு விட்டது. ஒரு தரப்பின் சேனா வீரன் தனக்கு தகுந்த சேனையின் வீரனோடு தான் யுத்தம் புரிவான். ஒரு வில்லேந்திய வீரன் கதை உயர்த்தியவனோடு போர் புரிதல் ஆகாது. திறமையில் சிறந்தவர் சேனையின் சிறு வீரன் ஒருவனை சிதைக்க முற்படல் ஆகாது. ஆனால் சாஸ்திரத்தின்படியும் குல வழக்கத்தின்படியும் வில்லேந்திய ஆண்மகனும் பெண்மகளும் வேறு வேறாய் கருதப்படுவார்கள். ஒரு பெண் தாயானால் வணங்கப்பட வேண்டியவள், பத்தினியானால் அன்பிற்குரியவள், புதல்வியானால் சௌபாக்கியவதி ஆவாள், குலவதுவானால் போற்றப்பட வேண்டியவள். பெண்ணோடு எவரும் விவாதம் நடத்தலாம். ஆனால் பெண்ணின் மீது தாக்குதல் நடத்தினால் நரகத்தின் வழி செல்ல துவங்குவர். மகாகாளியை அமைதியுறச் செய்வதற்காக அன்று பரமேஸ்வரர் அந்த தேவியின் திருவடிகளில் நிராயுதபாணியாக பணிந்தார். அன்று அவர் தேவியின் மீது பலத்தை பிரயோகிக்கவில்லை. அவ்வாறிருக்க நடக்கும் யுத்தத்தில் ஒரு ஸ்திரீயானவள் தன் அஸ்திரம் ஏந்தினாள். எதிர்ப்பவன் வேந்தனானாலும் தன் அஸ்திரத்தை ஏந்தலாமா? பெண்ணினை எதிர்த்து மற்றொரு பெண் தான் யுத்தம் புரிய வேண்டும். அவ்வாறு ஒரு நியதியை உருவாக்குவது நல்லதுதானே? பாண்டவர்களில் மூத்தவர் யுதிஷ்டிரரே, தாங்கள் தர்மசீலன் என பெயர் பெற்றவர், அத்தோடு ஞானத்திலும் சிறந்தவர். தாங்கள் ஒருவேளை நடக்கும் யுத்தத்தில் ஸ்திரீக்களை தாக்கலாம் என்றுரைத்தால் தாங்கள் அதர்ம வழியை மேற்கொண்டவர் ஆவீர். இல்லையெனில் தாங்கள் ஒருவேளை ஸ்திரீக்களை தாக்குவது நல்லதில்லை என்றால் நடக்கும் இந்த யுத்தத்தை தாங்கள் அதர்மம் என ஏற்றவரா? எஸ், எப்படி இருந்துச்சு? சிம்பிள் தான். நான் மட்டும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டா வந்தேன். வந்து முறைப்படியாக கற்றுக்கிட்டது தான். வருங்காலத்தில் தமிழ் பேசுகிறவங்களுக்கு இந்த நாட்டில் வரவேற்பு அதிகமாக இருக்க போகுது. காமெடியாக இருக்குல்ல? தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய ஆட்கள் குறைவாக இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது காமெடியாக இருக்குல்ல? உண்மைதான். தமிழை தமிழாக, தமிழை நல்ல உச்சரிப்போட பேசக்கூடிய கலைஞர்கள் மிகவும் கம்மி. அந்த கலையை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த மக்கள் உங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஸோ இன்னும் காத்திருக்கிறீங்க, வாங்க கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டு தமிழை எப்படி பேசணும், தமிழில் உச்சரிப்புகள் எப்படி பேசணும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றியாளராக மாறுங்க. இது மட்டும் இல்லை, அடுத்தடுத்த லெவலில் வீடியோஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் நம்ம கிளாசிக்கல் லாங்குவேஜஸ் எப்படி பேசுகிறத சொல்லிக் கொடுப்போம். அடுத்து கலோக்கியல் லாங்குவேஜஸ் பேச சொல்லிக் கொடுப்போம். அடுத்து வட்டார மொழிகள் எப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிக் கொடுப்போம். அடுத்து கார்ட்டூன் பேசுறது எப்படின்னு சொல்லிக் கொடுப்போம். அடுத்தது ஒரு டாக்குமெண்ட்ரி பேசுறது எப்படி, ஒரு ஃபிலிமில் பேசுறது எப்படி அப்படின்னு சொல்லிக் கொடுப்போம். அதன் பிறகு எல்லாரையும் ஸ்டுடியோஸில் வச்சு லிப் சிங்கிங் கிளாஸ் டைரெக்டாக ஒரு ரெக்கார்டிங் தியேட்டருக்குள்ளே கூப்பிட்டு போயிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுத்து அங்கே இப்படி நடந்துக்கணும், இப்படி பேசணும், லிப் சிங்கிங் கிளாஸ் உங்களுக்கு நேரடியாக வழங்கப்படும். ஸோ கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறவங்க மட்டும் என் நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க. சும்மா டைம் பாஸுக்கு கால் பண்ணுறவங்களாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க, நிறைய வேலைகள் இருக்குது. சரி, ஓகே, பார்ப்போம். உங்களை எல்லாரையும் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.